இங்க அதிமுக நிற்கவில்லை. அது ஏன் நிற்கவில்லை என்பதெல்லாம் பிற்காலத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். நிற்கவில்லை. அவர்கள் நமக்கு இன்றைக்கு எதிரி. அவர்கள் நமக்கு எதிரி. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு மோடி தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் நமக்கு எதிரி. பாரதிய ஜனதா என்கிற ஒரு பாசிச சக்தி தமிழ்நாட்டில் புல்லு போட்டு கூட விளையலாம். அவர்கள் இழந்து விட்டோம் என்று சொன்னால் சமுதாயமே கெட்டுவிடும். அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்னுடைய வேட்பாளராகத்தான் இங்கே பாட்டாளி மக்களுடைய வேட்பாளர் ஒரு பகுதியில் நின்றிருக்கிறார்கள். என்றொன்று நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறார். இவர்தான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள். ஆனால் இது அதிமுக இதில் தேர்தலில் போட்டியிடவில்லை. ஏன்னா அவளை பற்றி பேசிக்கொண்டு நேரத்தை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்முடைய திண்ணை பிரச்சாரம் ஆட்சியை பற்றியும் நம்ம எதிர்த்து நிற்கிறவருடைய தரத்தை பற்றியும் நாம் திண்ணை பிரச்சாரத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நான் இன்னொரு செய்தியும் நான் தைரியமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நடைபெற்ற செய்திதான் இது. நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப சூடு பிடித்து நடத்தி கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறையுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய திருவண்ணாமலை இடத்தில் பேட்டி கேட்டார்கள். தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பேட்டி சொல்லுங்கள். லட்சக்கணக்கான பேட்டியை பார்த்தார். நான் அதை சொன்னேன். அவர் கேட்டார்கள், இது ஆன்மீக முயற்சி அண்ணாமலை என்றார். அண்ணாமலை என்ன ஐயா, நான் திரு அண்ணாமலைக்காரன், நான் என்ன அண்ணாமலையை பொறுப்படுத்த போகிறேன்? எனக்கு ஆன்மீக சிந்தை என்று சொன்னாலும் நான் பெரியார் வழியில் வந்தவன். நான் கேட்டேன், அந்த பொண்ணு அற்புதமான பாட்டு பாடிச்சு, என்னம்மான்னு கேட்டேன். 5வது படிக்கிறேன்னு. இப்ப 5 வயசுல கொண்டு சேர்த்தா 5வது படிச்சா 11 வயசு அவனுக்கு ஆயிருக்கும். நான் தந்தை பெரியாரை 13 வயதிலே மேடையிலே பார்த்தவன், சிறிய வயது. அந்த நினைவுதான் எனக்கு வந்தது. அன்னைக்கு நான் பார்த்ததால் தான் இன்னை வரைக்கும் நான் பெரியாரிஸ்டாவே இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நான் குறிப்பிட என்று சொன்னால், என்னுடைய மண்ணிலே வந்து கேட்டாங்க, ஒரு பேட்டியில கேட்டார்கள், நீங்க என்ன சொல்றீங்க ஆன்மீகம்? இந்த ஆன்மீக மண்ணாக இருக்கலாம். எங்க காலையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு கும்பிடுவான், சாயங்காலம் பெரியாரை பற்றி பேசுகிற மண் தான் இந்த திருவண்ணாமலை. எனவே ஆன்மீகத்தையும் எனவே திராவிடத்தையும் பிரித்து இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு சொல்லி இருக்கிறேன். அப்போதான் எனக்கு கேள்வி கேட்டாங்க, ஆட்சியை பற்றி சொல்லுனாங்க. திராவிட முன்னேற்ற ஆண்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் ஆடுவோம். இன்னும் 5 முறை தாண்டியும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக தளபதி தான் ஆளுவார், வாய்ப்பில் என்று சொன்னால் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அதிமுக ஆண்டு விட்டு போகட்டும். ஆனா மீதி எந்த கட்சியும் தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது என்று நான் சொன்னவன். எனவே அதனை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போன்று இந்த மிக மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற அந்த ஒதுக்கீடை தந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமையினர் கலைஞர். அவர் தான் கொடுத்தாரு. காலப்போக்கில் மறந்துடுறான், எல்லாருமே மறந்துடுறான். நன்றி என்பதே இல்லை. 2 நாளைக்கு முன்னால் முந்தா நாள் என்னையா டிஃபன் சாப்பிட்டு கேட்டேன்னா மறந்துட்டேன்றான். அவர் இது எப்படி ஞாபகம் வச்சிருக்க போறோம் சொல்லுங்க. ஆனால் இதுல இருக்கிற நிர்வாகிகள், நான் இன்னும் குறிப்பாக என்னுடைய வன்னியனத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர் நிர்வாகிகள் அழுத்தமாக சொல்ல வேண்டும், வீடு வீடாக சொல்லணும். நீங்க 10.5% என்பதை இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை கணையாக எடுக்க பார்க்கிறார். நான் ஒரே ஒரு கணக்கம் மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் தொடர்ந்து பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை சொல்ல முடியாது. இன்னைக்கு 100 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு திண்டிவனத்தில் கல்லூரி இருக்கிறது, விழுப்புரத்தில் கல்லூரி இருக்கிறது. அவர் மூலமாக இந்த மாவட்டத்தில் பல கல்லூரிகள் வந்திருக்கிறது. கல்லூரியில் எண்ணிக்கை எடுத்து பாருங்கள். வன்னிய மக்கள் 10.5% தான் இருக்கிறார்களா? 37-32% இன்னைக்கு இருக்கிறாங்க. சென்னையில் விழுப்புரத்தில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் டிப்போவை கணக்கிடுங்கள். வன்னிய மக்கள் 10.5% இருக்கிறார்களா? 40%-45% கண்டக்டர், டிரைவர், பிட்டர் என்ற அடிப்படையில் சதவீதம் கூடுதலாக இருக்கிறது. ஆசிரியர் பணியா, சத்துணவு அமைப்பாளர் பணியா, சேல்ஸ்மேன் பதவியா, அரசு சார்ந்த அத்தனை பதவிகளும் இன்றைக்கு நம்முடைய வட மாவட்டத்தில் என்ன நான் சொல்ல தெரியாது. எங்க வட மாவட்டம் தென்னார்காடாக இருக்கலாம், வடார்காடாக இருக்கலாம், தர்மபுரியாக இருக்கலாம், சேலம் பகுதியில் இருக்கிற வட மாவட்டங்கள் அத்தனை மாவட்டங்களிலும் நம்முடைய முருகன் ஒன்றிய செயலாளர் முருகன் இருக்கிறாரே, அவருடைய சொந்த பந்தங்கள் 37% தாண்டி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பதவியில. 35 நாம் 10.5 சுருக்கிக் கொள்ள போகிறோமா? நான் சொல்வதை விட என் அன்பு சகோதரர்களே, வன்னியனத்தை சேர்ந்த என் அன்பு உடன்பிறப்புகளே, நிர்வாகிகளே, நீங்கள் வீடு வீடாக சொல்லுங்கள்.
அதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். எதிர் நம்முடைய தலையாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியில கொள்கை பரப்பு அலார்ந்தது. அந்த கொள்கையில ஒன்னியில் என்று சொல்லி தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர் போற வாட்ஸ்அப் எல்லாம் அப்படிதான் போட்டுக் கொண்டிருக்கிறார். வன்னிய மக்களை 10.5% வஞ்சிக்கிறார்கள் என்று போடுகிறார். அவருடைய பிரச்சாரம் இந்த பகுதியில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போல இங்கே பணியாற்றுவதற்காக இங்கே பல நம்முடைய வெளியூர் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சில அறிவுரை சொல்வதற்காக நான் பட்டியல் வைத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அந்த வெளியூரில் இருந்து என்னோடு வந்திருக்கிற தோழர்களுக்கு இங்கே ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து நான் என்ன சொல்றேனோ அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, நிறைவாக ஏன்னா 2 முறை பொதுச்செயலாளர் வாட்சே பார்ப்பார். பல பேருக்கு டைம் நான் தான் கொடுக்கறது உண்டு. அவரே வாட்சி பார்க்கறது முடிச்சு விடுன்னு அர்த்தம். அவளை இங்கும் தெரியாதவன் இல்லைன்னா முடிச்சு விடுவோம்னு அர்த்தம். ஏன்னா இதற்கு பின்னால் இன்னும் 3 நிகழ்ச்சி அவர் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நான் இங்கதான் இருக்க போறேன். இங்கிருந்து தேர்தல் பணி இன்றைக்கே நான் துவக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்த வடக்கு காணை ஒன்றிய நிர்வாகிகளோடு நானும் உங்களோடு முருகனோடு ஒன்றிய நிர்வாகியோடு கிளைக்கழக செயலாளரோடு மாவட்ட பிரதிநிதியோடு துணை செயலாளரோடு உங்களோட தான் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களோட தான் நல்ல முயற்சி. ஆனால் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொள்ளலாம். நான் ஒன்று மட்டில் நான் கௌதமி சிகாமணிக்கு ஒரு சவாலாக சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். நான் தம்பியை கேட்டேன், புதுசா நீ பொறுப்பாளராக்கிற தேர்தல் பணிகளை எப்படி பிரித்திருக்கிறாய் கேட்டேன். சொன்னார், நான் 7 பகுதியாக பிரித்திருக்கிறேன். யாரெல்லாம் என்று கேட்டேன். யாரெல்லாம்? பெரிய மந்திரி வேறு, உயர்ந்த ஜாதி அதிகமான ஜாதிக்கு சொந்தமாக இருக்கிற எம்.ஆர். பன்னீர்செல்வம், சென்னையிலே இருந்து அன்பரசு, கொங்கு மண்டலத்திலே இருந்து சக்கரபாணி, இந்த பகுதியில் பெரும்பான்மை சொந்தமாக இருக்கிற தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கிற என் தம்பி சி.வி. கணேசன், இவர்கள் பட்டியலாம் என்னிடத்தில் சொன்னார். கொஞ்சம் அதிர்ந்து போனேன். இவ்வளவு பெரிய ஆள்லாம் தேர்தல் பணியாக்க வந்திருக்கிறார்களே. இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்டத்தில் பிறந்த நான் இங்கு வந்திருக்கிறேனே என்று யோசித்து பார்க்கிற பொழுது என்னோடு வந்திருக்கிற என்னுடைய கழக தோழர் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணத்தினால் இந்த 50 பூத்து எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த 50 பூத்தில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர் BLO2 என்கிற முகவர்கள் அவர்கள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையினால் நான் கௌதம சிவராஜ்க்கு சொல்கிறேன். இந்த 7 பகுதியில எங்களுடைய பகுதி முதல் பகுதியாக நாங்கள் வாக்குகளை வெற்றி பெற்று தருவோம். அதிலும் ஒன்று, இந்த 7 பூத்தில் பணியாற்றுகின்ற முகவர் வாக்குச்சாவடி முகவர் BLO2, அந்த பகுதியினுடைய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர், அந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர், உள்ளாட்சி பிரதியாக இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் 1, 2, 3 என்ற அந்த அடிப்படையில் இந்த முதலிடத்தை பிடிப்பவர்கள், 2வது இடத்தை பிடிப்பவர்கள், 3வது இடத்தை பிடிப்பவர்கள், இந்த 50 விபத்திலே யார் இந்த 3 இடத்தை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழகத்தாருடைய கையால் அவர்களுக்கு தங்கச் சங்கிலியை அணிவிப்பது என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். 7 பகுதி நாங்களும் பார்த்துக்கலாமா? சவால் உள்ளாமா? நன்றி. தம்பி சிவாவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எதிரிகளை டெபாசிட் இழக்க வேண்டும் என்ற அளவுக்கு உடையுங்கள் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.